நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாட்டை அக்டோபர் 15ஆம் தேதி நடத்துவதற்கான சுவர் விளம்பரங்கள் எழுதப்பட்டு வருகின்றன. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை விஜய் கடந்த 22ஆம் தேதி வெளியிட்டார். தனது கட்சியின் கொள்கை குறித்து முதல் மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்றும் கூறியிருந்தார். அப்போது முதல் மாநாடு குறித்த தகவல்கள் கவனம் பெற்று வந்தன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வரும் 23ஆம் தேதி மாநாடு நடத்துவதற்காக அனுமதி கேட்டு கடந்த 28ஆம் தேதி விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மனு அளித்தார். இதையடுத்து காவல்துறை தரப்பில் இருந்து மாநாடு தொடர்பாக 21 கேள்விகள் கேட்கப்பட்டு அனைத்து கேள்விகளுக்கும் தாவேகா சார்பில் பதில்கள் தரப்பட்டன. இதனையடுத்து மாநாட்டிற்கு 33 நிபந்தனைகளுடன் காவல்துறையினர் அனுமதி வழங்கினர். இதன் காரணமாக 23ஆம் தேதி மாநாட்டை நடத்துவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் கப்பையாம்புலியூர் கிராமத்தில் அக்டோபர் 15ஆம் தேதி மாநாடு நடைபெறுவதாக சுவரில் விஜய் கட்சியினர் விளம்பரங்களை எழுதி வருகின்றனர். அக்கட்சியின் தலைவர் விஜய் தேதியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையில் சுவர் விளம்பரங்களில் செப்டம்பர் 23ஆம் தேதி என எழுதப்பட்டிருந்ததை மாற்றி அக்டோபர் 15ஆம் தேதி நடைபெறுவதாக எழுதப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு விஜய் தன்னை அழைத்தால் கண்டிப்பாக செல்வேன் என்று நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி தெரிவித்துள்ளார். ஹிட்லர் படத்தின் பாடல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் விஜயின் இறுதி திரைப்படம் குறித்த கேள்விக்கு விஜய் ஆண்டனி பதிலளித்தார். விஜய் சார் உங்களை கூப்பிட்டாங்களா, போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஃப்ரெண்டு தானப்பா, விஷால் கூப்பிட்டாலும் போவேன். இல்ல விஷால் சார் ஆரியா மாநாடு வச்சாலும் போவேன். இல்ல நீங்க கூப்பிடுறீங்களா மாநாட்டுக்கு வர்றேன். விஜய் சார் ரியா வி ஹேவ் எனி பிளான் டு மாநாடு? கிங்ஸ்லி கூப்பிட்டாலும் போவேன். விடுங்கப்பா. விஜயின் எதிர்காலத்திற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்றும் விஜய் ஆண்டனி கூறினார். தனது தலைமையை ஏற்பவர்கள் கூட்டணிக்கு வரலாம் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அழைப்பு விடுத்திருக்கிறார். நான் இவரோட போறேன், அவரோட போறேன். என்னை சின்னமனூர்ல கேட்டாங்க, என்னை மதுரையில கேட்டாங்க, என்னை மயிலாடுதுறையில கேட்டாங்கன்னு நான் கோவை சரலா அம்மா பேசுவாங்கல்ல, அப்படி பேசிட்டு தயாரா இல்ல. என்னோட சேர்ந்தா நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க வாங்க, அது யாரா இருந்தாலும், இல்லைன்னா விடுங்க. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்குமா என்ற கேள்விக்கு சீமான் அளித்த விளக்கம்தான் இது. காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்று கூறினார். இதேபோன்று திமுக தனித்து தேர்தலில் நின்று ஆட்சி அமைக்குமா என்றும் சீமான் வினவினார். தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிற ஒரு கட்சி கூட்டணி ஆட்சியில் எப்படி சார் பங்கு கொடுக்கும்? அப்ப திருமாவளவனுடைய கோரிக்கை நியாயமற்றதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தனிப்பெரும்பான்மையோட தனிச்சு நின்று திமுக ஆட்சி அமைக்குமா? 19 கட்சியை சேர்த்துக்கிட்டு நீ தனித்த பெரும்பான்மை என்ன பெரும்பான்மை? என்னை மாதிரி தனிச்சு நின்று நீ வென்று ஆட்சி அமைச்சுக்க போ. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு சாத்தியமே என்றும் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்தார். எளிமையான குடும்பத்தில் பிறந்து பணிவான சேவகனாக மாறி இன்று உலக அரங்கில் செல்வாக்குமிக்க தலைவராக உருவெடுத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி தனது 74வது பிறந்த தினத்தை கொண்டாடி வருகிறார். அவரை பற்றி சுவாரஸ்ய தகவல்களை வழங்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. செப்டம்பர் 17 1950ஆம் ஆண்டில் தாமோதர் தாஸ் மோடி, ஹீராபா மோடி தம்பதிக்கு 3வது குழந்தையாக பிறந்தவர் நரேந்திர மோடி. வடகிழக்கு குஜராத்தில் உள்ள வாட் நகரில் பிறந்து வளர்ந்த மோடி அங்கு இடைநிலை கல்வியை முடித்தார். 8 வயதில் RSSல் இணைந்தவர் பாஜகவில் சேர்ந்தபின் கட்சி படிநிலை மூலம் உயர்ந்து 1998ஆம் ஆண்டில் கட்சியின் பொதுச் செயலாளரானார். 2001ஆம் ஆண்டில் மோடி குஜராத் மாநில முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். அப்போது அவர் மாநில சட்டப்பேரவையில் இடம்பெறவில்லை. பின்னரே MLAவாக வெற்றி பெற்றார். குஜராத்தின் முதலமைச்சராக 13 ஆண்டுகள் பதவியில் இருந்தபோது பிரதமர் மோடி ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. 1947ஆம் ஆண்டில் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு பிறந்த முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை நரேந்திர மோடி பெற்றுள்ளார். இந்திரா காந்திக்கு பிறகு தொடர்ந்து 2வது முறையாக அறுதி பெரும்பான்மையை பெற்ற முதல் இந்திய பிரதமரும் மோடிதான். பிரதமர் மோடிக்கு எக்ஸ் சமூக வலைதளத்தில் 10 கோடிக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருப்பதால் சமூக ஊடக தளத்தில் மிகவும் பிரபலமான உலக தலைவர்களில் ஒருவராக உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா ஒவ்வொரு நாளும் சாதனைகளை நிகழ்த்தி புதிய வரலாற்றை உருவாக்கி வருகிறது. பொருளாதாரம் முதல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு வரை
தடுப்பூசிகள் முதல் காப்பீடு வரை உலக அரங்கில் இந்தியா மாபெரும் முன்னேற்றம் அடைந்து வருகிறது. பிரதமரின் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் 80 கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியங்களை வழங்குகிறது. ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம் 12 கோடி குடும்பங்களில் உள்ள 55 கோடி இந்தியர்களை உள்ளடக்கியது. தற்பொழுது 70 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மோடி தலைமையிலான ஆட்சியில் சந்திரயான் 3 சந்திரனின் தென்துருவத்தில் சாஃப்ட் லேண்ட் செய்யப்பட்டு வரலாறு படைத்தது. விரைவில் இந்தியா தனது சொந்த விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்ப உள்ளது. UPI மூலம் மொபைல் கட்டண முறையை மிகப்பெரிய அளவில் அறிமுகப்படுத்திய முதல் நாடாக இந்தியா ஆனது. டிஜிட்டல் வர்த்தகத்தை அறிமுகப்படுத்திய உலகின் முதல் நாடு இந்தியாதான். உலகிலேயே மிக வேகமாக 5Gயை அறிமுகப்படுத்திய நாடும் இந்தியா. இந்தியா இன்று தனது பொறியியல் திறமை மற்றும் லட்சியத்தை வெளிப்படுத்தும் பல உலகத்தரம் வாய்ந்த அதிசயங்களுக்கு தாயகமாக உள்ளது. உலகின் மிக உயரமான சிலை, உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம், உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம், ஆசியாவின் மிக நீளமான சுரங்கப்பாதை, உலகின் மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி பூங்கா உள்ளிட்டவை உலகளவில் இந்தியாவின் தனித்த அடையாளங்களாக அமையப்பெற்றது பிரதமர் மோடியின் ஆட்சியில்தான். உலகளவில் மிகவும் பிரபலமான தலைவராக தொடர்ந்து தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கும் பிரதமர் மோடி இந்தியாவை உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளார். அவரது 74வது பிறந்த நாளையொட்டி பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். பாஜக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் 6 சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் கணக்கில் வராத 11,93,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. அரசு அலுவலகங்கள் சிலவற்றில் முறைகேடுகள் நடப்பதாக வந்த தகவலின் பேரில் 6 சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். இதன்படி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் 11 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது கணக்கில் வராது 43,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 3 மணி நேரம் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 94,570 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் ராமச்சந்திரமூர்த்தி தலைமையிலான குழுவினர் சோதனை நடத்தினர். இதில் கணக்கில் வராத 2,03,280 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. 4 மணி நேர சோதனையின் போது கட்டுவிரியன் பாம்பு ஒன்று சிக்கியது. இதனை அங்கிருந்தவர்கள் அடித்துக் கொன்றனர். இதேபோல திருக்கோவிலூரில் 2,63,000, கடலூர் மாவட்டம் காடாம்புலியூரில் 2,17,000 ரூபாய், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் 3,71,000 ரூபாய் என ஒட்டுமொத்தமாக 11,93,310 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. குஜராத்தில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்த வந்தே மெட்ரோ ரயிலின் பெயர் நமோ பாரத் ரேபிட் ரயில் என மாற்றப்பட்டுள்ளது. குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து கட்ச் மாவட்டத்தில் உள்ள புஜ் என்ற இடத்திற்கு வந்தே மெட்ரோ ரயில் இயக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்தது. 360 கிலோமீட்டர் பயணிக்கும் இந்த ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அகமதாபாத்தில் ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர் ரயிலில் பயணித்து மாணவர்களுடன் கலந்துரையாடினார். நமோ பாரத் ரேபிட் ரயிலில் 1,150 பயணிகள் அமர்ந்தும் 2,058 பயணிகள் நின்று கொண்டும் பயணிக்க முடியும். அதிகபட்சமாக மணிக்கு 110 கிலோமீட்டர் வரை பயணிக்கும் இந்த ரயிலில் கவாஜ் உள்ளிட்ட அதிநவீன பாதுகாப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புஜ் நகரில் இருந்து அகமதாபாத்திற்கு செல்ல சுமார் 455 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மொத்த பயண நேரம் 5 மணி 45 நிமிடங்கள் ஆகும். முழுக்க ஏசி வசதி கொண்ட ரயில் வாரத்தில் 6 நாட்கள் இயக்கப்பட உள்ளது. நமோ பாரத் ரேபிட் ரயிலில் சீசன் டிக்கெட் வசதியும் இருக்கிறது.
வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்கும் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பாஜக பெண் எம்எல்ஏ தவறி விழுந்த காட்சிதான் இது. ஆக்ரா வாரணாசி இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை நேற்று பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இந்த ரயில் மாலை 6 மணி அளவில் எட்டாவா ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. வந்தே பாரத் ரயிலுக்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சரிதா பதூரியா தலைமையில் ஏராளமானோர் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பின் ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைக்கும் போது ஒருவருக்கொருவர் முண்டியடித்ததில் சரிதா பதூரியா தவறி கீழே தண்டவாளத்தில் விழுந்தார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் சரிதா பதூரியாவை பாதுகாப்பாக மீட்டனர். ஜம்மு காஷ்மீரில் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 4000 ரூபாய், மகளிருக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளுடன் தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. 90 உறுப்பினர்களை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு நாளை முதல் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை தேசிய மாநாட்டு கட்சியுடன் இணைந்து காங்கிரஸ் கட்சி எதிர்கொள்ள உள்ள நிலையில் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா, மாநில காங்கிரஸ் தலைவர் தாரிக் ஹமீத் ஆகியோர் வெளியிட்டனர். இதன்படி குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். மகளிர் சுய உதவி குழுவினருக்கு 5 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலமில்லா விவசாயிகள், நிலமுள்ள விவசாயிகள் என அனைத்து விவசாயிகளுக்கும் ஆண்டிற்கு 4000 ரூபாய் வழங்கப்படும். நிலமில்லா விவசாயிகளுக்கு அரசின் நிலம் 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் அனைத்து வகையான பயிர்களுக்கும் காப்பீடு வழங்க வசதி செய்யப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிளுக்கு கிலோவுக்கு 72 ரூபாய் வீதம் குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 3500 ரூபாய் வீதம் ஓராண்டு காலத்திற்கு வேலை வாய்ப்பின்மை நிதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30 நாட்களுக்குள் 1 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி அளித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் முற்றிலுமாக தீவிரவாதம் ஒழியும் வரை பாகிஸ்தானுடன் வர்த்தகமோ பேச்சுவார்த்தையோ நடைபெறாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் முதற்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் ராம்பன் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜம்மு காஷ்மீரில் முற்றிலும் தீவிரவாதம் ஒழியும் வரை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தையோ வர்த்தகமோ நடைபெறாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்நிலையில் கிஷ்த்வார் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, ஜம்மு காஷ்மீரை மீண்டும் தீவிரவாதத்தின் பாதைக்கு கொண்டுவர காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணி கட்சியான தேசிய மாநாட்டு கட்சியும் முயற்சி மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். जम्मू कश्मीर के युवाओं के भविष्य का आपने कत्ल किया. சிறையில் உள்ள தீவிரவாதிகளையும் கற்கடை வீசி தாக்குதலில் ஈடுபட்டோரையும் விடுவிக்க செய்ய காங்கிரஸ் கூட்டணி முயற்சித்து வருவதாக அவர் விமர்சித்தார். மத்தியில் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இருக்கும் வரை இந்திய மண்ணில் தீவிரவாதத்தை யாராலும் ஊக்குவிக்க முடியாது என்று அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். नरेंद्र मोदी ने आतंकवाद को पाताल तक दफना देने का काम किया.